Dear students, இப்போ நம்ம லாகரிதம்னா என்ன, அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்னன்னு கற்றுக்கலாம் இந்த வீடியோவில். முதல்ல லாகரிதம்ன்றது என்ன ரீசனால் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். தட் இஸ் இந்த கான்செப்ட் டிரைவ் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு. அதுக்கு நான் ஒரு 2-3 சம்ஸ் போடுறேன் பாருங்கள். இப்போ 10 power 0 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நமக்கு தெரியும். அது மாதிரியே 10 power 1 இஸ் ஈக்குவல் டு 10ன்னு தெரியும். இப்போ 10 power 2 is equal to 100. அது மாதிரியே 10 power 3 is equal to 1000. 10 power 4 is equal to 10,000. இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே 1, 10, 100, 1000, 10,000க்கு 10 பவரில் நம்ம வேல்யூ சொல்லியிருக்கோம். தட் இஸ் இதை ரிவர்ஸில் சொன்னால் ஆக்சுவலாக லாகரிதம்ன்றது இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். அதனால் இப்போ நம்ம எக்ஸ்போனண்ட்டாக எழுதியிருக்கிறத இன்வர்ஸாக சொல்லலாம். அதாவது 1ங்கிற நம்பர் 10 பவர் 0ன்னு எழுத முடியும். 1ங்கிற நம்பரை 10ஓட பவரில் எப்படி எழுதலாம், பவரில் 0 எழுதலாம். அதே மாதிரி 10ஐ வந்து 10 பவரில் சொல்லணுன்னா 1 சொல்லலாம். 100ஐ 10 பவரில் சொல்லணுன்னா பவர் வந்து 2ன்னு சொல்லலாம். 1000ஐ 10 பவர் 3ன்னு சொல்லலாம். தட் இஸ் 1000ஐ 10ஓட பவராக சொல்லணுன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா 3ன்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லலாம். 10,000ஐ 10ஓட பவரில் சொல்லணுன்னா 4 சொல்லலாம். அப்போது இந்த 1லேருந்து நடுவில் இருக்க மீதி நம்பர்ஸ் 10 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ்க்கெல்லாம் 10 பவரில் வேல்யூ இல்லையா? இந்த 10லேருந்து 100 வரைக்கும் மீதி இருக்க நம்பர்ஸ்க்கு 10 பவரில் வேல்யூ இல்லையா அப்படின்னு ஜான் நேப்பியர் யோசிச்சார். அப்போ வந்த விஷயந்தான் இந்த லாகரிதம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாகரிதமை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மை லாகரிதமிக் ஃபார்முக்கு மாற்றினோன்னா log ஆஃப் 1 to the base 10 is equal to 0ன்னு எழுதுவோம். log 10 to the base 10 is equal to 1ன்னு எழுதுவோம். log 100 to the base 10 is equal to 2ன்னு எழுதுவோம். இங்கே log 1000 base 10 is equal to 3ன்னு எழுதுவோம். So log 10,000 to the base 10 is equal to 4ன்னு எழுதுவோம். அப்போது அவர் என்ன கேட்டார்னா கொஷன், log 5 to the base 10 ஆன்சர் என்ன? அது மாதிரியே log 15 to the base 10 ஆன்சர் என்ன அப்படின்னு ஒரு ஆன்சரே இல்லையா, அதுக்கு ஆன்சர் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு யோசிச்சார். அப்போ டிரைவ் ஆனது தான் லாகரிதம். ஸோ இப்போ log 257 to the base 10ஓட வேல்யூ என்ன, இதை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இப்போது இந்த 5ங்கிற நம்பர் 5 வந்து 1லேருந்து 10க்குள்ளே இந்த இன்டர்வலில் இருக்குது. அப்போது லாக் வேல்யூவும் தட் இஸ் அந்த பவர் எக்ஸ்போனண்ட்டோட வேல்யூ கூட 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ log 5 base 10 ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 0. தட் இஸ் 0லேருந்து 1க்குள்ளேங்கிறதுனால 0. something டெசிமல் டிஜிட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 15 அப்படின்னா இந்த 15ங்கிற நம்பர் 10லேருந்து 100 இந்த இன்டர்வலில் இருக்குது. அப்போது லாகரிதமிக் வேல்யூ கூட தட் இஸ் அந்த எக்ஸ்போனண்ட்டோட வேல்யூ கூட 1லேருந்து 2க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பராக இருக்கணும். தட் இஸ் 1. something இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது நம்ம தெரிஞ்சால் கேரக்டரிஸ்டிக் போடுறது ஈஸி. இதுதான் கேரக்டரிஸ்டிக்கே. லாகில் மேண்டிஸாக கண்டுபிடிக்கிறது எல்லாமே நான் சொல்லித்தரேன். இப்போ கேரக்டரிஸ்டிக் முதல் டிஜிட் எப்படி வந்தது, டெசிமலுக்கு முன்னாடி இருக்க ஓல் நம்பர் எப்படி வந்ததுங்கிறது தான் இந்த விஷயம். இப்போ 257ங்கிற நம்பர் எதுக்கு நடுவில் இருக்குது, 100க்கும் 1000க்கும் நடுவில் இருக்குது. அப்போது நம்மளுடைய லாக் வேல்யூ தட் இஸ் எக்ஸ்போனண்ட்டோட வேல்யூ கூட எப்படி இருக்கணும், 2லேருந்து 3க்கு எஸ். ஸோ 2. something இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டா போகும். தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஓல் நம்பர்ஸ். அப்போ நமக்கு கேரக்டரிஸ்டிக் வந்து 2 வரும். இப்போ மோர் தேன் 3. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேறு ஒரு நம்பர் எடுக்கிறேன், 73574 பேஸ் 10. இப்போ வந்து இது வந்து 73,574. அப்போது இது 10,000க்கும் 1,00,000க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 4க்கும் 5க்கும் நடுவில் நம்மளோட லாக் வேல்யூ இருக்கும். ஸோ 4. something இருக்கும். அந்த டெசிமல் டிஜிட் என்னங்கிறத லாக் டேபிள் பார்த்து சொல்லித்தரேன், நான் பார்த்து கற்றுக்க சொல்லித்தரேன். ஸோ இப்போ இது வரைக்கும் லாகில் எப்படி இந்த ஓல் நம்பர் வந்தது, இப்போ நான் எடுத்தது எல்லாமே ஓல் நம்பர்ஸ்.
இப்போ டெசிமல் நம்பரே லாக் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அப்போது இதுக்கு நம்ம முன்னாடி போகணும். தட் இஸ் இந்த 0க்கு முன்னாடி, தட் இஸ் 1 விட முன்னாடி. 1க்கு முன்னாடி அப்படின்னா லாக் ஆஃப், நான் அப்படியே லாக் ஆஃப் இந்த 1க்கு பதிலாக 1/10 டு த பேஸ் 10. இப்போ நான் இப்படி ரிவர்ஸில் சொல்கிறேன். இப்போ 10,000 ஓட லாக் வேல்யூ 4, 1000ஓட லாக் வேல்யூ 3, 100ஓட லாக் வேல்யூ 2. அப்போ ஒன்றுனா ரெடியூஸ் ஆகுது. இங்கேயும் 10,000லேருந்து 1000, தட் இஸ் இதை 10ஆல் டிவைட் பண்ணால் இங்கே ஒரு வேல்யூ ரெடியூஸ் ஆகுது. இதை 10ஆல் டிவைட் ஆகிருக்கு, இங்கே ஒரு வேல்யூ ரெடியூஸ் ஆகிருக்கு. இது 10ஆல் டிவைட் ஆகிருக்கு, இங்கே ஒரு வேல்யூ ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இது 10ஆல் டிவைட் ஆகிருக்கு, இங்கே ஒரு வேல்யூ ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ அதே மாதிரி 1ஐ 10ஆல் டிவைட் பண்ணால் 1/10. அப்போ இங்கேயும் ஒரு வேல்யூ ரெடியூஸ் ஆகணுமா? அப்போ என்ன வரணும் ஆன்சர்? -1 வரணும். ஸோ -1 வரணும். ஏன்னா இது 10 பவர் -1 நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இது என்ன எழுதலாம்? 10 பவர் -1 is equal to 1/10 எழுதலாம். தட் இஸ் 10 பவர் -1 is equal to 1/10. அதனால் இந்த log of 1/10 to the base 10 is equal to -1 அப்படின்னு ஒரு ஆன்சர். இப்போ அதுக்கும் முன்னாடி இன்னும் இதை 10ஆல் டிவைட் பண்ணால் எஸ் 1/100 அப்படி வரும். டு த பேஸ் 10 அதோட வேல்யூ -2 ஆகும். இந்த 1/100னா என்ன மீனிங்? log of 0.01 to the base 10 is equal to -2. அதே மாதிரி 1/10னா என்ன மீனிங்? எஸ் 0.1 to the base 10 is equal to -1. அப்போது நம்ம டெசிமலுக்கு எடுக்க போகிறோம். அதை எப்படி எழுதலாம், அதுக்கான கேரக்டரிஸ்டிக் என்ன வரும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்ன மாதிரியே log of 0.7 அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்குது. டு த பேஸ் 10. இந்த பேஸ் எதுவும் போடலைனாலே பேஸ் 10 தான் அர்த்தம். இதுக்கு பேஸ் 10 இருந்தால் அந்த லாக்ரிதம் பேர் காமன் லாகு. பேஸில் இருந்தால் அந்த லாக்ரிதம் பேர் நேச்சுரல் லாக். ஸோ இதை ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்க. பேஸ் 10னா காமன் லாக். பேஸ் வந்து ஈன்னா என்னன்னு தெரியும் நமக்கு, எக்ஸ்போனென்ஷியல் நம்பர். அப்படின்னா அது நேச்சுரல் லாகுன்னு பேர். ரெண்டுத்துக்குமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுலாம் ஒன்று தான். பேஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், லாகரிதமிக் டேபிள் சேஞ்ச் ஆகும். இப்போது log 0.7 பேஸ் 10ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த 0.7ங்கிறது எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்குது? எஸ் 0க்கும் 0.1க்கும் நடுவில் இருக்குது. ஸோ 0க்கும் 0.1 விட ஜாஸ்தியாக இருக்குது, பட் 1 விட கம்மியாக இருக்குது. 0.1 விட ஜாஸ்தி, 1 விட குறைச்சல். ஸோ 0.1 விட ஜாஸ்தி, 1 விட கம்மிங்கிறதுனால இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் தான் நம்மளோட லாக் வேல்யூ இருக்கும். அப்போது 0 விட கம்மியான வேல்யூனா -1. அப்போது -1ல் தான் நம்மளோட கேரக்டரிஸ்டிக் இருக்கும். கேரக்டரிஸ்டிக் மட்டும்தான் நெகட்டிவ். அதனால் நம்ம கேரக்டரிஸ்டிக்கோட நெகட்டிவ் சிம்பிளை அது மேலேயே போட்டுறோம். பார் 1ன்னு படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெசிமல் டிஜிட்டை டேபிளை பார்த்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி log ஆஃப் 0.072 டு த பேஸ் 10 அப்படின்னா இப்போ 0.072 அப்படிங்கிறது 0.01 விட ஜாஸ்தி, பட் 0.1 விட கம்மி. அப்போது நமக்கு இந்த -1லேருந்து -2க்குள்ள நம்மளோட வேல்யூ இருக்கும். ஸோ இதை விட குறைச்சல் 0.1 விட கம்மிங்கிறதுனால -1 விட கம்மியாக தான் நம்மளோட கேரக்டரிஸ்டிக் இருக்கும். ஸோ தட் இஸ் -2. இந்த -2வை கேரக்டரிஸ்டிக்ன்றதுனால அந்த நம்பருக்கு மட்டும்தான் நெகட்டிவ். தட் இஸ் இந்த ஹோல் நம்பருக்கு மட்டும் தான் நெகட்டிவ். பின்னாடி வரப்போகிற லாக் வேல்யூவுக்கு நெகட்டிவ் கிடையாது. லாகரிதமிக் வேல்யூ இஸ் நாட் நெகட்டிவ். இந்த கேரக்டரிஸ்டிக் மட்டும்தான் நெகட்டிவ். அந்த லாக் வேல்யூக்கு பேர் மேண்டிசா. மேண்டிசா இஸ் நாட் நெகட்டிவ். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம், இப்போது log a to the base b is equal to x அப்படிங்கிறது தான் ஜென்ரல் ஃபார்மேட். இப்படி தான் ஒரு லாகரிதமிக் எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஏங்கிறதுக்கு பேர் ஆர்குமெண்ட், பிங்கிறதுக்கு பேர் பேஸ்,
எக்ஸுங்கிறது எக்ஸ்போனண்ட். ஸோ எக்ஸுங்கிறது எக்ஸ்போனண்ட், அதனால் we are getting the value of the exponent we need. ஸோ இந்த பேஸ்க்கு இந்த வேல்யூ வரும்னா, ஏங்கிற வேல்யூ வரும்னா எக்ஸ்போனண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆக்சுவலாக லாகோட வேலை. இதில் இந்த ஏ எப்போவுமே ஆல்வேஸ் நான் நெகட்டிவ், ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0. ஏ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0. அதே மாதிரி பி இஸ் நாட் ஈக்குவல் டு 1. இந்த ரெண்டு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே ஏ வந்து பாசிட்டிவ் தான், பி வந்து நாட் ஈக்குவல் டு 1, பேஸ் வந்து 1ஆக இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம லாகை கண்டுபிடிக்க முடியும். ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனை லாகரிதமிக் ஈக்குவேஷனாக எப்படி எழுதலாம்? எக்ஸ்போனென்ஷியல் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 4^2 = 16 அப்படிங்கிறத லாகரிதமிக் ஈக்குவேஷனாக எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ லாக் ஆஃப் நமக்கு ஆன்சர் 16 to the base 4 is equal to 2 அப்படின்னு மாற்றலாம். அதே மாதிரி இப்போ 3^2 is equal to 9, இதை எப்படி மாற்றலாம்? லாக் ஆஃப் 9 to the base 3 is equal to 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி 5^3 is equal to 125. ஸோ அதை log 125 to the base 5 is equal to 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதெல்லாம் லாகரிதமிக் எக்ஸ்பிரஷன்ஸ். இது லாகில் மாற்றி எழுதுறது. எக்ஸ்போனண்ட்லேருந்து லாக் ஃபார்முக்கு எழுதிட்டோம். ஃபார்ம் மாற்றுறது இது. இந்த மெத்தட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஸ் அதே தான், நம்ம எக்ஸ்போனண்ட் தட் இஸ் பவர் தான் நம்மளோட லாகரிதம் வேல்யூ. நம்ம கண்டுபிடிக்க போகிறது பவர் தான். சரியா? ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், லாகெல்லாம் கண்டுபிடிச்சி வேல்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சரை ஆன்டி லாக் கண்டுபிடிப்போம். அப்போ அது ஒரிஜினல் வேல்யூக்கு வந்துடும். லாக் ஃபங்க்ஷனுக்கும் லாகோட ஆன்சருக்கும் ஆன்டி லாகோட ஆன்சரையும், தட் இஸ் லாக் கண்டுபிடிச்ச ஒரு வேல்யூ வருது, அதை நம்ம ஆன்டி லாக் எடுத்து பார்த்தா திரும்பி யூ வில் கெட் த ஒரிஜினல் வேல்யூ. இதுதான் லாகரிதமோட ஸ்பெஷாலிட்டி. இப்போது திரும்ப எப்படியெல்லாம் கேரக்டரிஸ்டிக் போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது லாக் ஆஃப், நான் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிறது பேஸ் 10க்கு மட்டும்தான், காமன் லாகுக்கு மட்டும்தான். அதனால் இனிமேல் பேஸ் போடலைன்னா கூட நம்ம காமன் லாக்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நம்பருக்கு லாக் எடுக்கிறோம் அப்படின்னா 434.7, 434.7. இப்போ இது 100க்கும் 1000க்கும் நடுவில் இருக்குது. ஸோ 100ஓட லாக் வந்து வேல்யூ 2. அப்போ நமக்கு ஆன்சர் 2 பாயிண்டில் வரும் அப்படின்னு ஐடியா தெரிஞ்சால் போகிறோம். லாக் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இப்போ சொல்லித்தரேன். அதே மாதிரி லாக் ஆஃப் 72.81 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா, 72ங்கிறது 10க்கும் 100க்கும் நடுவில் இருக்குது. 10ஓட லாக் வேல்யூ 1, அப்போது 1 பாயிண்ட் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி லாக் ஆஃப் 0.718 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா, இப்போ இது 1 விட சின்னது, பட் 0.1 விட பெருசு. அப்போது 0.1க்கு என்ன போடுவோம்? -1. அப்போது bar1 பாயிண்ட்னு போட்டு அந்த லாக் வேல்யூ போடணும். அதே மாதிரி லாக் ஆஃப் 0.0052 அப்படி இருக்குன்னா, இது 0.0052 அப்படிங்கிறதுனால இது 0.001 விட பெருசு. இப்போ 0.001க்கு என்ன வேல்யூ போடணும்? எஸ், bar3. இப்போ bar3 பாயிண்ட் அப்படின்னு போடுவோம். இன்னும் கொஞ்சம் காமனாக கலோக்கியலாக சொல்லணுன்னா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த நம்பருக்கு லாக் பார்க்கணுமோ அதில் எப்போவுமே ஒரு ஓல் நம்பர் தான் இருக்கணும். அப்படி தான் நம்ம லாக் டேபிளில் இருக்கும். லாக் டேபிளில் வேல்யூஸ் வந்து 1லேருந்து 9.999 வரைக்கும் நம்ம டேபிளில் இருக்கும். தட் இஸ் ஒரு ஓல் நம்பர் தான் இருக்கும். 1.0ன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஓல் நம்பர் தான் இருக்கும். ஸோ ஒரு ஓல் நம்பர் இருந்தால் தான் நம்ம லாக் டேபிளை யூஸ் பண்ணி லாக் பார்க்க போகிறோம். அப்போ எக்ஸ்ட்ராவாக எத்தனை ஓல் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 2 ஓல் நம்பர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அடிஷ்னலாக இருக்குது. அதனால் பாசிட்டிவ் சிம்பிள், அடிஷ்னலாக இருக்கிறதுனால +2. அதே இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை ஓல் நம்பர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது? ஒரு ஓல் நம்பர் தான் எக்ஸ்ட்ராவாக, அடிஷ்னலாக ஒரு ஓல் நம்பர் இருக்குது, அதனால் +1. இங்கே நம்ம ஓல் நம்பரே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டெசிமல் டிஜிட்டை ஓல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதோட வேல்யூ கம்மி.
நம்ம கம்மிங்கிறதுனால எத்தனை வேல்யூ, ஒரு ஹோல் நம்பர் வேணும். அப்போது நம்ம ஒரு டெசிமல் டிஜிட்டை கன்வெர்ட் பண்ணுறோம். ஒரு டெசிமல் டிஜிட்டை ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுனால ஆல்ரெடி இதோட வேல்யூ கம்மிங்கிறதுனால நெகட்டிவ். ஸோ மைனஸ் எத்தனை நம்பரை ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறோம், ஒரு நம்பரை. அப்போது பாயிண்ட், தட் இஸ் பார் 1 பாயிண்ட் போட்டு வேல்யூ. அதே மாதிரி இங்கே ஒரு நம்பரை கன்வெர்ட் பண்ணால் 0 தான் கிடைக்கும். அப்போ நமக்கு டெசிமல் டிஜிட்டில் நான் 0 இருக்காது. நமக்கு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆக முடியும் லாகில். அதனால் அதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம 2 எடுத்து பார்க்கணும், முடியாது. அப்போது 3வது நம்பர் தான் நான் 0 நம்பர். அப்போ நம்ம 3வது நம்பர் வரைக்கும் மாற்றினா தான் நமக்கு ஹோல் நம்பராக கன்வெர்ட் ஆகும். அப்போ 5.2ன்னு ஆன்சர் வரும். அப்படி 5.2ன்னு மாற்றினா 3 டெசிமல் நம்பர் ஹோல் நம்பராக மாற்றுறோம். அப்போது 3 அப்கிரேட் ஆகுது, 3 கம்மியாக இருக்குது. நமக்கு 3 டெசிமல் டிஜிட்டை ஹோல் நம்பராக மாற்றுறோம். இது வந்து நெகட்டிவ். ஏன்னா 3ம் சின்னதாக இருக்குது, கிரேடு சின்னது, நம்ம ஹோல் நம்பராக மாற்றுறோம். சின்னதுலேருந்து பெருசாக கன்வெர்ட் பண்ணுறோம். சின்னதுங்கிறதுனால நெகட்டிவ். அதனால் பார் 3 பாயிண்ட் போட்டு இந்த லாகில் டேபிள் பார்த்து நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். அதை நான் சொல்லித்தரேன். இப்போது இந்த மாதிரி லாகரிதமிக் டேபிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், ஆனாலும் ஒரு முறை சொல்லிடுறேன். இப்போ நமக்கு லாக் வந்து ஆன்சர் 43, தட் இஸ் 434.7. அதுக்கு நம்ம கேரக்டரிஸ்டிக் கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். மேண்டிஸா மட்டும்தான் இனிமேல் கண்டுபிடிக்கணும். இப்போது 4.347க்கு தான் மேண்டிஸா கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நமக்கு அப்படி தான் லாக் டேபிளில் இருக்கும். 1லேருந்து 9.9 இருக்க லாக் டேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 4.347 அப்படின்னா இந்த 4.3ங்கிறது இந்த லெஃப்ட் சைடில் கார்னரில் இருக்க நம்பர் 4.3ங்கிற நம்பர் இருக்கும். ஸோ இதை நான் ஓரளவுக்கு தான் காட்ட முடியாது. நீங்கள் லாக் டேபிள் நீங்கள் எடுத்து கையில் வச்சு பார்த்தீங்கன்னா புரியும். லெஃப்ட் சைட் கார்னரில் 2 நம்பர் இருக்கும். ஒன்று ஃபஸ்ட் நம்பர் ஹோல் நம்பர், பாயிண்ட் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த குட்டி ஃபாண்ட்டில் பாயிண்ட் தெரியாது, அங்கே பாயிண்ட் இருக்குது. ஸோ 4.3 அப்படிங்கிறதுக்கு நேராக ஒரு ரோ இருக்குது இல்லையா, அந்த ரோவில் 4.3 4 இருக்குது. தேர்ட் நம்பரை பாருங்கள், இங்கே தேர்ட் நம்பர் 4. நம்மளோட நம்பரில் தேர்ட் நம்பர் 4, தேர்ட் டிஜிட் வந்து 4. அப்போ இதில் அதுக்கு நேராக 4th காலமில் நம்ம பார்க்கணும். 4ங்கிற காலமில், தட் மேபி 5th காலம், சரியா? ஏன்னா 0 1 2 3 4ன்றதுனால இந்த 4க்கு நேராக இருக்க நம்பரை பார்க்குறோம். அது வந்து 0.6375. சம்டைம்ஸ் சில ஃபாண்ட்டில் இந்த 0 பாயிண்ட் தெரியாது, பட் அது கண்டிப்பாக பாயிண்ட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.6375. ஸோ இந்த 0.6375ங்கிற நம்பர் இது கூட இந்த லாஸ்ட் டிஜிட், நம்மளோட லாஸ்ட் டிஜிட் வந்து 7. ஸோ இந்த 7 நம்ம மீன் டிஃப்ரென்ஸில், இதே ரோவில் மீன் டிஃப்ரென்ஸில் 7ல் ஆன்சர் என்னன்னு பார்க்குறோம். தட் இஸ் ஆல்சோ 7. ஸோ அந்த அதை கண்டுபிடிச்ச மீன் டிஃப்ரென்ஸை அந்த டிஜிட்டை லாஸ்ட் டிஜிட்டோடு தான் போட்டு இதில் ஆட் பண்ணோம். இந்த 0.6375 கூட அந்த 7ஐ லாஸ்ட் டிஜிட்டோடு தான் போட்டு ஆட் பண்ணணும். பண்ணும்போது ஸோ 0.6382ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி கேரக்டரிஸ்டிக் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மேண்டிஸாவை மட்டும்தான் எழுத போகிறோம். அப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் 6382ன்னு எழுதிடுறோம். ஸோ இப்படி தான் லாக் கண்டுபிடிச்சி போட போகிறோம். அதே மாதிரி அடுத்தது 72.81க்கு கேரக்டரிஸ்டிக் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம மேண்டிஸா கண்டுபிடிக்க போகிறோம். மேண்டிஸா கண்டுபிடிக்கும் போது 7.281க்கு தான் மேண்டிஸா கண்டுபிடிக்கிறோம். இந்த லாக் டேபிளில் 7.2 இங்கே இருக்குது. 7.2க்கு நேராக 8 நம்ம பார்க்கணும். 8 காலம்க்கு நேராக 0.8621 இருக்குது. ஸோ 0.8621 இதில் லாஸ்ட் நம்பர் வந்து 1. ஸோ அந்த 1க்கு நேராக நம்ம மீன் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்குறோம். 1 தான். ஸோ ஆட் 1 டு த லாஸ்ட் டிஜிட். ஸோ 0.8622. ஸோ இங்கே 1 பாயிண்ட் பக்கத்தில் நம்ம என்ன எழுதணும், 8622ன்னு எழுதணும். அதே மாதிரி இதுக்கு கேரக்டரிஸ்டிக் -1, அதனால் பார் 1 போட்டாச்சு. 7.18. ஸோ அதுக்கு தான் நம்ம மேண்டிஸா கண்டுபிடிக்க போகிறோம். 7.18. ஸோ இங்கே 7.18க்கு 7.1 நம்ம இந்த லெஃப்ட் சைட் காலம் பார்க்குறோம். 7.1 நீங்கள் உங்களோட புக்கை பக்கத்தில் சைடில் வச்சுக்கோங்க, இல்லை PDF சைடில் பார்த்துக்கோங்க, தெரியும். ஸோ 7.1 7.1ல் 8க்கு பார்க்கணும்.
ஸோ 8 காலம்க்கு நேராக பார்த்தா 7.1க்கு நேராக 8 காலமில் பார்த்தா 0.8561. ஸோ அந்த ஆன்சர் தான், ஏன்னா அடுத்த டிஜிட் இல்லை. ஸோ 0.8561ங்கிறத இங்கே நம்ம அப்படியே எழுதிட்டு போகிறோம், 8561 அப்படின்னு. அடுத்தது 0.0052. இதில் பார் 3ன்னு எப்படி வந்துன்னு தெரியும், ஏன்னா 3 டெசிமல் டிஜிட் ஹோல் நம்பராக கன்வெர்ட் ஆகுது, அதனால் இது நெகட்டிவ். ஸோ மைனஸில் இந்த நம்பர் மட்டும்தான் மைனஸ், அதனால் பார்னு மேலே போடுறோம் 3 பாயிண்ட். இப்போ 5.2க்கு மட்டும் பார்த்தா போகிறோம். இப்போ 5.2ஓட வேல்யூ எங்கே இருக்கும்னா இந்த 5.2 பக்கத்தில் 0, அடுத்த நம்பர் இல்லைன்னா 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ 5.20, அதுக்கு ஆன்சர் 0.7160. ஸோ பாயிண்ட் இருக்கீங்க 7160. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர்ஸ். லாக் கண்டுபிடிக்கிறது எப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னும் சில விஷயங்கள்லாம் அடுத்து நான் சொல்கிறேன். இதை யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.